stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை உள்ள நிலையில் காங்கிரசுடன் சேர்த்து 112 பேர் மட்டுமே ஆதரவு தற்போது வரை இருக்கிறது. இந்த நிலையில் ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேகாவை ஆதரிப்பது குறித்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை முடிவை அறிவிக்க இருக்கின்றன. அதிமுகவின் முடிவு குறித்து இன்று மாலை எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தடுத்து புதிய காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக தனிபெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை அளித்த போதும் 112 பேர் மட்டுமே தற்போது ஆதரவு என்ற நிலைப்பாடு இருக்கிறது. 118 என்ற எண் தேவைப்படக்கூடிய நிலையில் விசிக, இரு இடதுசாரி கட்சிகள் நாளை முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா நாளை திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா நாளை திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இன்று பிற்பகல் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் தவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் தவேகவை ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல். அழைப்பு விடுக்க ஆளுநர் தயங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். 118 எண் இருந்தாலே அழைப்பு எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அழைப்பு விடுக்க ஆளுநர் தயங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 118 பேரின் ஆதரவு இருந்தாலே அழைப்பு எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அழைப்பு விடுக்க ஆளுநர் தயங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 118 என்ற எண் இருந்தாலே அழைப்பு எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ற ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகாவை ஆதரிப்பதாக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் தவேக 107 தவிர 11 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடதுசாரி கட்சிகளின் கைகளில் முடிவு தற்போது இருக்கிறது. அவர்கள் நாளை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழா திட்டமிட்டபடி நாளை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நூற்று 18 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை உள்ள நிலையில் காங்கிரசுடன் சேர்த்து 112 பேர் மட்டுமே தற்போது ஆதரவு தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவின் முடிவு குறித்து இன்று மாலை எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுகவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவு தரும் யோசனையில் பழனிசாமி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று மாலை முன்னணி தலைவர்களுடன் அவர் கலந்தாலோசனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுக்குள் 3 குரல்கள் ஒலித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதற்கு முன்வந்திருப்பதாகவும் அதற்கான ஆலோசனையில் எடப்பாடி கே பழனிசாமி ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவிற்குள் 3 குரல்கள் ஒலித்து வருவதாக இன்று காலை முதல் நாம் பார்த்து வருகிறோம். ஆதரவே தர வேண்டாம் என்று OS மணியன் தரப்பு நினைப்பதாகவும், அதேபோன்று ஆதரவு அமைச்சரவையிலேயும் பங்கேற்பு என்று ஒரு தரப்பும் அதிமுகவிற்குள் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஆதரவு அமைச்சரவையிலும் பங்கேற்பு என்று CV சண்முகம் தரப்பு நினைப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோன்று ஆதரவு அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என்று தங்கமணி தரப்பு நினைப்பதாகவும், ஆதரவே தர வேண்டாம் என்று OS மணியன் தரப்பு சொல்வதாகவும் நாம் காலை முதல் பார்த்து வருகிறோம். அதிமுகவிற்குள் 3 குரல்கள் ஒலித்து வரக்கூடிய நிலையில் முக்கிய தலைவர்களுடன் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது கலந்தாலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல் இருப்பதாக கேள்வி எழுந்திருக்கிறது. அழைப்பு விடுக்க ஆளுநர் தயங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஆதரவு MLA-க்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவு தரும் யோசனையில் பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை முன்னணி தலைவர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு தருவதற்கு மூத்த தலைவர்களுடன் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையில் இன்று மாலை ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகவிற்கு காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவை தெரிவித்துவிட்ட நிலையில் இன்னும் 11 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவர்களுடைய கைகளிலும் முடிவு இருக்கிறது. தற்போது நிபந்தனையற்ற ஆதரவு தரும் யோசனையில் பழனிசாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை முன்னணி தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.